காலியாக இருந்த இடத்த வந்து சூரி வந்து நிரப்புறாரு. நகைச்சுவை நடிகராக வந்து அவருக்கு உள்ள புரோட்டா சூரிங்கிற அந்த அடையாளத்தை அவர் மாற்றி அவருக்காகவே சில வசனங்களையும் சம்பவங்களையும் எழுதக்கூடிய டைரக்டர்ஸ் சேர்த்துக்கிட்டு அவர் வந்து தன்னுடைய படத்தில் காமெடிகளை வைக்கிறாரு. இப்போது மெதுவாக அவருடைய பொசிஷன் எப்படி மாறுது அப்படின்னா, அவருக்கான ஒரு கதை வந்து தயார் பண்ணுறாங்க. கருடன் மாதிரி ஒரு படத்தை வந்து தயார் பண்ணி அவர் கிராமத்தில் பார்த்த சம்பவங்களை சேர்த்து அவர் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 3வது படம் வந்து இந்த படம் வந்திருக்கு, மாமன் படம் வந்திருக்கு. இது எளிய மக்கள்கிட்ட புழங்கக்கூடிய தாய்மாமனுங்கிற உறவு முறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றின ஒரு கதை அப்படிங்கிறதுனால இது வட்டார வழக்குலையும் போகும். சி சென்டர் பி சென்டர் சொல்லக்கூடிய அந்த கிராமப்புறங்கள்லையும் நகர்ப்புறங்களையும் இந்த மாதிரியான மெட்ரோபாலிட்டன் நகரங்கள்லையும் இது இந்த படம் வந்து கவனிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் தான் இப்போ சூரி படம் வந்து வெளியாகி இருக்கு. இந்த படத்தை மூலமாக சூரிக்கு வந்து கதாநாயகன் அந்தஸ்து கிடைச்சிருக்கா அப்படின்னா அதை வந்து மெதுவாக அவர் நெருங்குறாரு. எப்படின்னா படத்தில் ஃபைட் இருக்கும். அந்த ஃபைட்டை வந்து இவரை தன்னிச்சையாக பண்ண மாட்டார், யாருக்கோ ஒருத்தருக்காக பண்ணுவார், ஒரு குழந்தைக்காக பண்ணுவார். ஒரு பெரிய 4-5 பேர் அடிக்கிற காட்சி இருக்கும், ஆனால் அதை வந்து வேற மாதிரி காமெடியாக பண்ணுவார். காமெடியாக பண்ணுறாரு அந்த படத்தில், மாமன் படத்தில் அப்படி தான் பண்ணுறாரு. ஸோ இப்படியாக அவர் கதாநாயகனுக்கான ஒரு இடத்த வந்து அவர் நெருங்கிட்டு இருக்காரு.